வாழ்த்தும் வயதில்லை எனக்கு என்பதற்காக உள்ளத்து உண்மை உணர்வுகளை மறைக்கவா முடியும்? வயது மீறி வாழ்த்துகிறேன். வாழ்க நீர் பல்லாண்டு. அன்பு தம்பி கவன். அந்த அகந்தை அவரிடமில்லை. இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவா இருக்கிறது. பிறரை பார்த்து இவருக்கு என்ன தெரியும் என்று கேட்பதை விட நமக்கு அவரை விட ஏதாவது தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்று எண்ணுவதை விட அந்த அளவுக்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடாதா என்பதை போன்ற எண்ணம் இருக்கின்ற வகையில் நிச்சயமாக அவருக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. இந்த குணம் அவரை விட்டு போகாது. ஆகவே குறை என்பது அவருக்கு வரப்போவதில்லை என்பதை நான் திட்டம் பயிற்சியாளராக தம்பி கமலஹாசன் இங்கே வந்தார். அவரை பார்த்து நான் கூப்பிட்டு கேட்டேன், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறேன்? நீ எப்படி கைதா வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டாமா? மேலும் புகழ பெற வேண்டாமா? ஒரு இடத்துக்கு பெற வேண்டாமா? ஒரே வாக்கு சொன்னார். அப்போது வெண்ணுறவுத்தோடு இருந்தார். யாராகிலே கமலஹாசன் தான் சொன்னார், என் உணவை பார்த்து யாரும் எந்த நேரத்தையும் உங்களுக்கு தயாராகவே நான் என்ன செய்ய வருகிறார்கள். நான் சொன்னேன், 6 மாதம் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் நேரத்தை செய்ய வேண்டும். பிறகு என்ன வைக்கிற பாருங்க. 6 மாதம் போடாது அதற்குள் செய்திருந்தது. ஒரு நண்பர் சொன்னால் கேரளத்தில் ஒரு சின்ன பையன் புதுப்பையில் அடிக்கின்றார். அந்த பாடி நல்ல பர்சனாலிட்டி நான் பார்க்க வேண்டும் இல்லை. நான் அப்படி வேண்டியிருந்தா பார்த்து ஈழத்தின் உச்சகட்டம் அகிம்சை. எனது முஸ்லிம் சகோதரர்களும் ஏனைய ரொம்ப நல்லவர்மா. நல்லதையே சொல்லிக் கொடுக்குறீங்க, நல்லதையே செய்யறீங்க. பாலு, எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சாரு. அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த நல்லதெல்லாம் மட்டும்தான் என் கூடவே இருக்கு. நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதையெல்லாம் மனசுல வச்சு அப்படியே நடக்கணும். அப்படியே செய்யற மாஸ்டர். உனக்கு ஏன் மகாத்மா சிலை வாங்கி தர சமைச்சேன் தெரியுமா? நீயும் அவரை போல அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு தியாகத்திறனா திகழணுங்கிறதுக்கா ஆசை நிறைவேற்று பாலும். காலை புதிதாய் புலர்கிறதே, விடுகிறதே, சோலை வளமாய் வளர்கிறதே.